வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் 7ல் பி செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8 பார்த்துட்டோம். இதில் நான் அப்பயே சொல்லியிருந்தேன் நான் அப்புறமா நடத்துகிறேன் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டாக வர கணக்குங்க. இந்த லெஃப்டாக வர கணக்கில் 3 கணக்கு தான் எடுத்து வந்துருக்கேன். 2 கணக்கு நான் ஹோம் மார்க்காக இது நான் போட்டுடுறேன், 1 கணக்கு ஹோம் மார்க்காக கொடுக்குறேன். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்களேன். ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 18 நாளில் முடிச்சிடுவாரு. பி கிட்ட அந்த வேலையை கொடுத்தா 15 நாளில் முடிச்சிடுவாரு. பி வந்து அந்த வேலையை தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு 10 நாள் வேலை செய்கிறாரு. 10 நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஏ வராரு. அப்போ ஏ வந்து 10 நாளைக்கு அப்புறம் தானே வராரு, பி போயிட்டாரு இல்லை. ஸோ அப்போ ஏ மட்டும் அந்த மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? இந்த பேட்டர்னில் கேட்கும். சரிங்களா? லெஃப்டாக வர கணக்குலையும் இந்த பேட்டர்னில். சரிங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட வேலை வந்து பார்த்தோன்னா இப்போ ஏ வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்வார், பி வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்வார். இதில் யாராவது ஒருத்தர் இப்போ ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு தனியாக ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை செய்கிறாரு. குறிப்பிட்ட நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஏ போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஏ வரவே இல்லை. அதுக்கப்புறம் பி உள்ள வராரு. பி வந்து மீதி வேலையை செய்கிறாரு. அப்படி மீதி வேலையை பி செஞ்சா எத்தனை நாளில் செய்வார்? இந்த மாதிரி புரியுதா? பேட்டர்ன் புரியுதா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் கொஷின் கேட்டாங்கன்னா கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடுற மாதிரி தான் ஷார்ட்கட் சொல்ல கொடுக்க போகிறேன். அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2 கணக்கு தான் நான் எடுத்துகிட்டு 1 கணக்கு ஹோம் மாற்றுறேன். சரிங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை யாருக்குன்னா ஷேர் பண்ணுங்களா. நீங்கள் மட்டும் பார்த்தா எப்படி? 4-5 பேருக்கு ஷேர் பண்ணால் தானே ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கணக்குக்கு வந்துடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2016 குரூப் 8 கிட்டத்தட்ட குரூப் 4 ஸ்டாண்டர்டு. ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாளில் செய்கிறார். இங்கே பாருங்க, ஏ வந்து தனியாக ஒரு வேலை கொடுத்தா 18 நாளில் செய்வாராம். அதுக்கப்புறம் அந்த பி கிட்ட அதே வேலையை கொடுத்தா 15 நாளில் செய்வாங்களாம். ஓகேவா? இங்கே பாருங்க, பி அந்த வேலையை 10 நாள் செய்து விட்டு விலகுகிறார். ஸோ அப்போ என்னன்னா பி தான் 10 நாள் வேலை செய்கிறாரு. ஓகேவா? அதாவது அவர்கிட்ட கொடுத்தா 15 நாள் அந்த வேலையை முடிச்சிடுவார் தனியாக. ஆனால் 10 நாள் தான் செய்கிறாரு. இன்னும் 5 நாள் செஞ்சு தான் அவர் வேலையை முடிச்சிருப்பார். அப்படி சரிங்களா? ஆனால் 10 நாள் தான் அவர் செய்கிறாரு. செஞ்சுட்டு வெளியே போயிட்டார். அதுக்கப்புறமா தான் ஏவோட என்ட்ரியே ஆகுது. அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிறதுல வேலை, அந்த மீதி இருக்கிற வேலை ஏ தனியாக செய்ய போகிறாரு. செஞ்சு முடித்து எத்தனை நாளில் அந்த மீதி வேலையை முடிப்பார் ஏ. ஓகே, புரியுதா? இந்த பேட்டர்னில் கேட்டாங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ், இது ஸ்டாண்டர்ட். ஓகேவா? எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 1 மைனஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யார் நடுவில் போயிடுறாங்க? அதாவது பி தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 10 நாள் வேலை செஞ்சுட்டு வெளியே போயிடுறாரு. அப்போ பி கிட்ட 2 மதிப்பு இருக்கா? கரெக்டாக பாருங்க, நான் சொல்கிற வார்த்தை புரியுதா? பி கிட்ட 2 மதிப்பு இருக்குது. ஏன்னா நல்லா பாருங்க, இங்கே பி வந்து 15 நாள் முடிப்பார், பி வந்து 10 நாள் செஞ்சுட்டு வெளியே போயிடுறாரு. அப்போ பி கிட்ட 2 மதிப்பு இருக்குது. அந்த 2 மதிப்பு இருக்குல்ல, அதில் பொதுவாக பி எத்தனை நாளில் முடிப்பார்? 15 நாள். அதை கீழே வச்சுங்க. மொத்தமாக அந்த ஒரு வேலையை மொத்தமாக பி வந்து 15 நாளில் முடிச்சிடுவார். அதை மேலே வச்சுங்க. எவ்வளோ நாள் செய்கிறாரு? 10 நாள் தான் செய்கிறாரு. அதை அதாவது மாற்றி சொல்லிட்டேன்னா சாரி கீழே எழுதிட்டு மேலேன்னு சொல்லிட்டேன். சாரி, வார்த்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது இப்போ பி கிட்ட தான் 2 வேலை இருக்குது. அதில் வந்து 15 நாள்ன்றது அவர்கிட்ட ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 15 நாள் ஆகும். அந்த கம்ப்ளீட் நாளை கீழே வைங்க. கீழே, சரியா? நான் கீழே எழுதிட்டு மேலேன்னு மாற்ற சொல்லிட்டேன், அதுக்கு தான் சொல்கிறேன். சரியா? கீழே வச்சிங்க. 15 கீழே வச்சிங்க. எவ்வளோ நாள் செய்கிறாரு? 10 நாள் தான். அந்த 10 நாளை மேலே வச்சுங்க. ஏன்னா இந்த 2 வேலையும் பிக்குரியது. புரியுதா? இதை வச்சுக்கிட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுங்க. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? 1 மைனஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த மாடலில் வந்துட்டாவே 1 மைனஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிடணும். யார்கிட்ட 2 மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பில் மொத்த நாள், இப்போ பி 15 நாளில் செய்வார்னா அந்த மொத்த நாள் கீழே வச்சுங்க. 15 எத்தனை நாளில் போகிறாரு? 10 நாள் தான் செய்கிறாரு. அதை மேலே வச்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்ட்டு. இப்போ யார் தேவை? ஏ தான். ஏ கிட்ட என்ன இருக்குது? 18. அதுங்க போட்டுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். இவ்வளோ சுருகுனா ஆன்சர். அவ்வளோதான். புரியுதா? போடுறது புரியுதுங்களா? சொல்லுங்க பாருங்க. முதல்ல ப்ராக்கெட்டு தான் முடிக்கணும். ஓகேவா? ப்ராக்கெட்டில் இது பின்னத்தில் இருக்குல்ல, அதை முடிச்சிருங்க, அதை அடிச்சிருங்க. ப்ரொசீஜர் பிரகாரம் தான் போகணும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா தப்பாயிடும். போர்ட் மாஸ் விதி நம்ம நத்துவோம். அப்போ பாருங்கள், முதல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை தான் சுருக்கணும். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே முதல் பின்னத்தை சுருக்கணும். பின்னம் சுருக்க முடியாதுன்னா தான் கழிக்கணும். சரியா? ஓகே, இது பாருங்க. 1 5 5 2 5 10 3 5 5
நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 1 மைனஸ் 2 டிவைட் பை 3 கரெக்டாக பாருங்கள். இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு 18 ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இதை பாருங்கள். இப்போ இதை கழிக்கணும். நிறைய பேருக்கு ஒரு பின்னத்தில் இருக்குது, ஒரு முழு நம்பராக இருக்குது. கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். கீழே இருக்கிற 3 சைடில் எங்கே இருக்குல்ல, எங்கே இருக்குது பாருங்கள், அந்த 1 கூட பெருங்க. 1 மைனஸ் 2 பை 3 இதை நான் சுருக்கணும், அதாவது கழிக்கணும். அப்படின்னா கீழே என்ன நம்பருக்கு 3, அந்த 3 இங்கே என்ன நம்பருக்கு 1 இருக்கா, அந்த 1 கூட பெருக்குங்க. அப்போ ஒரு 3 வரும். இந்த 3 இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குல்ல, நடுவில் கைத்தில் இருக்குல்ல, அப்போ 3ல் 2 கழிச்சுங்க. இவ்வளோதான் ப்ரொசீஜர். நான் பாருங்க இங்கே உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுறேன். 1 மைனஸ் 2 டிவைட் பை 3 இதுவா. இதில் என்னன்னா கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 2 கூட பெருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு 3 வரும். இங்கே 3 வச்சுல, இந்த 3 இங்கே நடுவில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, ப்ளஸ் இருந்தால் கூட்டுங்க, மைனஸ் இருந்தால் கழிச்சுங்க. அப்போ 3ல் 2 போச்சுன்னா என்ன வரும், 1 வரும். அப்போ 1 பை 3 அவ்வளோதான். இதை கழிச்சிட்டேன். புரியுதா, தெளிவாயிடுச்சுங்களா, புரியுதுங்களா? நான் இந்த இடத்துல எழுதிட்டோமா. அப்போ 1 டிவைட் பை 3 இந்த பாருங்க, இந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ஒர்க்கை முடிச்சிட்டேன். இப்போ இன்ட்டு 18 சரிங்களா, இன்ட்டு 18 அவ்வளோதான். அடிச்சு கொடுங்க. 1 3 3 6 3 18. அப்போ 6 நாள். அப்போ ஏ மட்டும் மீதி வேலையை 6 நாளில் முடிச்சிடுவாரு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடடா எப்படி ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸிங்க, சிம்பிளான கணக்கு. ஓகே, புரிஞ்சிடுச்சா? ரைட்டு. அடுத்த கணக்கு போகலாமா? வாங்க. அடுத்த கணக்கு 2017 குரூப் 1லேயே கேட்டிருக்காங்க பாரு. சரி, ஆனால் இது புக்கில் இல்லை, இந்த மாடல் இப்போ புது புக்கில் சரிங்களா. ஆனால் கேட்டிருக்காங்க, ஆனால் ரொம்ப ஈஸி. அதனால தான் ஒரு 2 கணக்கு நடத்தலான்னு. சரியா? இப்போ பாருங்கள், இதில் என்ன கேட்குறாங்க, ஏ கமா பி இருவரும் ஒரு வேலையின் முறையே 12 நாள் 18 நாளில் முடிப்பாங்க. 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி முடிக்கிறார் எனில் அவ்வேலையை முழுவதும் முடிக்க ஆகும் நாட்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்னன்னா இதை பாருங்க, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அவங்க சொல்ற கான்செப்டை தெளிவாக பாருங்க. ஏ இப்போ பாருங்களா, என்னென்ன சொல்றாங்க, ஏ மட்டும் தனியாக செஞ்சார்னா 12 நாளில் முடிப்பார். பி மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சா 18 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 18 நாள் வேலை பார்த்த இல்லை 18 நாள் வந்து பி செஞ்சிடறாரா. இங்கே சாரி, இங்கே பாருங்கள், 4 நாள் வேலை பார்த்த பிறகு ஏ நீங்கி விடுகிறார். மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார். அப்போ இதில் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஏ வந்து ஏ தான் வேலை செய்கிறாரு, 4 நாள் செஞ்சிடறாரு. அப்போ 4 நாளைக்கு பி உள்ள வரவே இல்லை. அவரு 4 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஏ போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பி வராரு. பி வந்து மீதி வேலையை மொத்தம் இத்தனை நாளில் முடிச்சிடுவார். ஏன்னா 4 நாள் ஏ செஞ்சு முடிச்சிட்டாரு. கிளியரா? அப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போ இது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலையை தனியாக ஒருத்தர் செஞ்சுட்டு பாதிலேயே போயிட்டு மீதி வேலையை இன்னொருத்தர் வந்து செய்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 1 மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு யார்கிட்ட 2 மதிப்பு இருக்குது, அதாவது யார் ஆரம்பித்து நடுவுலையே போகிறாங்க. அப்படி பார்த்தா இங்கே பாருங்கள், ஏ தான் ஆரம்பிக்கிறாரு, 4 நாள் செஞ்சுட்டு வெளியே போயிடுறாரு. அப்போ ஏ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஏ கிட்ட 12 நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் ஏ கிட்ட 4 நம்பர் இருக்குது. அப்போ ஏ கிட்ட தான் 2 நம்பர் இருக்குது. கரெக்டா? அப்போ மொத்தமாக அவர் எத்தனை நாளில் முடிப்பார், 12 நாள். அதை கீழே வைங்க. ஓகேவா? 12 நாளில் அவர் முடிச்சிடுவார் ஒரு வேலையை. அதை கீழே வச்சுங்க. குறைய எத்தனை நாள் செய்கிறார், 4 நாள் தான் செய்கிறார், அதை மேலே வச்சுங்க. இது ஒரு ப்ராக்கெட் வச்சுக்கோங்க. இன்ட்டு போட்டுட்டு இப்போ மீதி யார் செய்ய போகிறது, பி கிட்ட எத்தனை நாள் இருக்குது, 18. அந்த 18 பெருகிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணீங்க, குறிப்பு எழுதிச்சிங்க, மறக்காமல் இருக்கும். ஏன்னா அது பெரிய கணக்கு கிடையாது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டில் தான் நம்ம சுருக்கணும். அதான் போர்ட் மாஸ் சொல்கிறாப்ல. ஸோ ப்ராக்கெட்டில் இங்கே பின்ன இருக்கா, அதை தான் முதல்ல சுருக்கணும், அதுக்கப்புறம் தான் கழிக்கணும். அப்போ ஒரு நாள் 4 முன்னாங்கு 12. கரெக்டாக ஒரு நாள் இன்னாங்கிட்டு முன்னாங்கு 12 அப்படின்னு வரும். நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். ப்ராக்கெட் 1 மைனஸ் 1 பை 3. கரெக்டாக பாருங்கள், கரெக்ட். இன்ட்டு 18. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா அது பாருங்க, இப்போ இந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன் ஆகல. இங்கே எழுதுறோம் பாருங்க, 1 மைனஸ் 1 டிவைட் பை 3. இப்போ கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 1 கூட பெருக்கணும். 1 3 3ன்னு வரும். இருங்க கலர் மாற்றிக்கலாம், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். 3ன்னு வரும்.
ஓகே, கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 1 பெருக்கிற ஒரு 3 3ன்னு வரும். இந்த 3 இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதில் கழிச்சுக்கணும். 3ல் 1 போச்சுன்னா 2ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2/3 அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. கீழே இருக்கிற நம்பர் அப்படியே இருக்க வேண்டியது தான். ஸோ என்னன்னா இங்கே பாருங்கள், கீழே இருக்கிற 3 சைடில் இருக்கிற 1 முதல் பெருக்கணும். பெருக்கி வரக்கூடிய விடையாக கூட இங்கே மைனஸ் இருந்தால் கழிச்சுக்கணும். கீழே 3 அப்படியே இருக்க வேண்டியது தான், எது மாற்றம் கிடையாது. சரிங்களா, 3ல் 1 போச்சுன்னா 2, அப்போ 2/3. அது இப்போ இந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன், இந்த சுருக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு 18 பேருக்குன்னா ஆன்சர். 1 3 3, 4 3 12, 5 3 15, 6 3 18 அப்படின்னு வரும். கரெக்டாக 6 3 18. இப்போ இங்கே 2 இருக்குதுங்க, இங்கே 6 இருக்குங்க. 1 6 6 6 12, அப்போ 12 நாள். அவ்வளோதான் எங்கள் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஏன்னா அங்கே பாருங்க, மீதி வேலையை பி மட்டும் முடிக்கிறார் அப்படின்னு. சரிங்களா, புரியுதுங்களா? கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து 2017 குரூப் 1 கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் இது புரியல சார், அது கரெக்டா சார், இது கரெக்டா சார்னு நீங்கள் வேணா, நான் அதுக்கு தான் எந்த எக்ஸாம் கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக அந்த கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ரைட்டா? ஓகே, இப்போ ஒரு ஹோம் மார்க்ஸ். இது 2017 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. புரியுது இல்லை? போட்ட பேட்டர்ன் புரியுதா? ஸோ இப்போ போடுறேன், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸ் மற்றும் ஒய் முறையே ஒரு வேலையை 40 மற்றும் 60 நாட்களில் தனித்தனியாக செஞ்சு முடிப்பாங்க. அதாவது எக்ஸ் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 40 நாள்லையும், ஒய் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 60 நாள்லையும் செஞ்சு முடிச்சிருவாரு. 8 நாள் வேலை பார்த்த பிறகு எக்ஸ் என்பவர் விலகி விடுகிறார். அப்போ எக்ஸ் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு, 8 நாள் வேலை செய்கிறாரு, அதுக்கப்புறம் வெளியே போயிடுறாரு. அந்த வேலையை முடிக்க ஒய்க்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்போ அதுக்கப்புறம் தான் ஒய் உள்ள வராரு. கரெக்டாக மீனிங் புரியுதா பாருங்க? அதாவது ஸ்டார்டிங்கில் எக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 8 நாள் வேலை செய்கிறாரு, அதுக்கப்புறம் போயிடுறாரு, அதுக்கப்புறம் தான் ஒய் வராரு, அவர் மீதி வேலையை செய்கிறாரு, அவர் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பார். ஸோ பேட்டர்ன் புரிஞ்சிருச்சா? அப்போ என்ன பண்ணோம்? 1 மைனஸு, யார்கிட்ட 2 மதிப்பு இருக்கோ அதில் மொத்த நாள் கீழே வைங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சுட்டு வெளியே போயிருப்பார்ல, அந்த இது மேலே வைங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுங்க உள்ள. அதுக்கப்புறம் இன்ட்டு போட்டு யார் கடைசியாக முடிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருக்கிற மதிப்பை பெருக்குங்க. அவ்வளோதான், நான் ஓவர் வியூ சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் சுருகுனா ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் ஏ 48 இல்லை 48 2 இடத்துல இருக்கா? இங்கே பாருங்கள், இது 40 இருங்க, இது ஆப்ஷன் மட்டும் நான் மாற்றிடுறேன். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 38. ஓகேவா, இதை மட்டும் நான் மாற்றிங்க. ஆப்ஷன் ஏ 38, ஆப்ஷன் பி 44, ஆப்ஷன் சி வந்து 48, ஆப்ஷன் டி வந்து 40. நான் இது வந்து அப்ராக்சிமேட்லி தான் 38ன்னு சொன்னேன். நான் இந்த எக்ஸாமில் பார்த்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டில் அப்டேட் பண்ணிடுறேன் அந்த மதிப்பு மட்டும். ஏன்னா 2 வாட்டி டைப்பிங் மிஸ்டேக் 48 48 போட்டிருக்கேன். ஸோ அதனால் நானே மாற்றிட்டேன் 38. சரியா, ஓகேவா, ரைட்டு. அப்படின்னது ஆப்ஷன் 38, பி 44, சி வந்து 48, டி வந்து 40. ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக வரும். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக இது புரிய நம்புகிறேன். ஸோ இந்த மாடல் போதும். இப்போ நான் இன்னொரு மாடல் எடுத்தா குழப்பமாயிடும். அதனால் நான் அடுத்த மாடலுக்கு வந்து தனி வீடியோவே போடுறேன். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக வந்து 70 கணக்கு நான் டைம் அண்ட் ஒர்க்கில் முடிச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டைப் இருந்தால் அதுக்கு தனி கிளாஸ் போடுறேன். இல்லைனா டைம் அண்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு நேர் மற்றும் எதிர் விகிதத்துக்கு போயிடலாம். நேர் மற்றும் எதிர் விகிதம், நேர்மாறல் எதிர்மாறல், அதுவும் டைம் அண்ட் ஒர்க்கு தான் கிட்டத்தட்ட. ஆனால் அது வந்து தலைப்பே வேறு. டைம் அண்ட் ஒர்க்கில் அது தலைப்பு வேறு. நேர்மாறல் எதிர்மாறல், ஒரு உதாரணத்துக்கு 5 பேர் 5 வேலையை 5 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. அப்போது 50 பேர் 50 வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? இந்த மாதிரி கரெக்டா, அந்த மாதிரி வேலை. சரிங்களா, அந்த மாதிரி கொஸ்டின். அதான் நேர்மாறல் எதிர்மாறல், இல்லை நேர் மற்றும் எதிர் விகிதம். அது நிறைய சம் இருக்குங்க, கிட்டத்தட்ட அதுலேயும் 70 சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இதில் ஏதாவது என்ன சொல்கிற வளர்றோம் பார்த்தீங்களா? அதாவது இதில் இன்னும் டைப் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். டைப் இருந்தால் இதுலேயே இன்னும் கொஞ்சம் சம்ஸ் போட்டுறேன், இல்லைனா அடுத்த தலைப்புக்கு போயிடலான்னு சொல்ல வரேன். புரிஞ்சிடுச்சா? சூப்பர். டைமுக்கு 12 மணிக்கெலாம் வீடியோ போட்டால் இப்படி தான் இருக்கும். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.